ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நீடில் ஸ்டூடியோ. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்காகன்னா, ஒரு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய புட்டாஸை வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூவை அப்ளை பண்ணிக்கிறேன். அது மேலே ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து நம்ம திலகம் ஷேப் உள்ள ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதை நல்லா ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை சுற்றி நம்ம ரெண்டு சுகர் பீடாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு சுகர் பீடு வந்து எப்படி பண்ணணுங்கிறது கிளாஸில் ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் தெரியும். இல்லை நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து கற்றுக்குறீங்க அப்படின்னாலும் கற்றுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரெண்டு சுகர் பீடாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை சுற்றி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இந்த திலகம் ஷேப் உள்ள ஸ்டோனை அதே ஷேப்புக்கு வர்ற மாதிரி தான் இந்த சுகர் பீடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போது இதை சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து நாட் வந்து போடணும். ஓகேவா? நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஸோ நீங்களும் வந்து நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ கிளாஸோடைய ஃபுல் டீட்டெயில் வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நாட் போட்டுக்கிறோம். இதை சுற்றி வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த ஷேப்லேயே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா அடுத்தது வந்து நம்ம நீடில் வந்து அந்த ஃபேப்ரிக் க்ளூவில் பின்பக்கமாக வந்து டிப் பண்ணிக்கிறோம். டிப் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபிட்டிங் ஸ்டோனு வந்து ரவுண்ட் ஷேப் உள்ள ஸ்டோனை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதை சுற்றி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இது மேலேயே சுகர் பீடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் வந்து இந்த புட்டாஸ் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இது எதுக்கான ப்ளவுஸோடைய புட்டாஸுங்கிறதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த இது வந்து எப்படி போடுறதுங்கிறது பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ இப்போ இதை சுற்றி வந்து நம்ம திலகம் ஷேப்பில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இது நல்லா வந்து ட்ரை ஆக விடணும். சரிங்களா? நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண உடனே வந்து சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. சரியா? இதை சுற்றி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸ் வந்து 3 மந்த் கோர்ஸு, பேசிக் டு அட்வான்ஸு ரெண்டுமே வந்து நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் 2 ப்ளவுஸும் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ப்ளவுஸ் ஆர்டரும் எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ளவுஸ் ஆர்டர்ஸும் வந்து நீங்கள் கொடுக்கறதுனாலும் கொடுக்குங்க. நம்ம வந்து நல்லபடியாக ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா? இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் டீட்டெயில் வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதை சுற்றி வந்து நம்ம சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா வந்து இதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஜர்தோசி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜர்தோசியில் வந்து கொஞ்சம் மெலிசாக உள்ளது இல்லாமல் கொஞ்சம் திக்காக உள்ளது இருக்கும். அந்த ஜர்தோசியை தான் நான் இது மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதை ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நம்ம அடுத்தது வந்து இந்த புட்டாஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை சுற்றி சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம நாட்டும் வந்து போட்டுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இது வந்து த்ரெட்டு என்ன த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்குன்னா நார்மல் மிஷின் த்ரெட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த சுகர் பீடு லைனை வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அது மேலே ஜர்தோசியை வந்து நான் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ தேவையான அளவுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ஜர்தோசியை பொறுத்தவரையும் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அதுக்கு கீழே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து சக்கரி. ஓகேவா? இந்த சக்கரியை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த மாதிரி லைனாக 3 சக்கரி வரா மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கீழே கேப் இருக்குது இல்லையா? ஸோ அதுலேயுமே வந்து 2 சக்கரியை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது எப்படி நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்த்தாவே வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ பிகினராக இருக்கிறவங்க கூட இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து கொடுத்தாங்கன்னா இந்த ஒரு புட்டாஸ் போட தெரிஞ்சாவே போதும், நீங்கள் அந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழேயும் வந்து ஒரு சக்கரியை வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம்.
ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ கீழே வந்து இன்னொரு சக்கரையை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ 2 சைட்லேயுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ த்ரெட்டாலேயே நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கணும். ஸோ ஸ்மால் சைஸாக வந்து போட்டுக்கோங்க. இப்போ கீழே ஒரு சக்கரியை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து நம்ம நாட் வந்து போடணும். அவசியம் வந்து நாட் வந்து போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறமா வந்து இது மேலே ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நான் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து நான் எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு நம்ம அந்த சக்கரையோடைய கேப் இருக்கு இல்லையா? ஸோ அதில் தான் வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணினதுக்கப்புறமா ஸ்டோனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், ஃபேப்ரிக் க்ளூ வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது பண்ணினதுக்கப்புறம் அந்த ஸ்டோனை வந்து நான் நீடிலுடைய பேக் சைடை வச்சே தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஏன்னா ஸ்டோன் வந்து ஸ்மால் சைஸாக இருக்கும் இல்லையா? கையால் எடுத்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் நீடில் வச்சு தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஸ்டோன்ஸை வந்து நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் இந்த 6 ஸ்டோனுக்குமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அது வந்து நீடிலில் வந்து அந்த ஸ்டோன் வந்து ஒட்டிக்குது. ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்கிறதுனால அப்படியே ஒட்டிக்குது. ஓகேவா? ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டோனை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். சைடு அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க. ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ஓகேவா? ட்ரை ஆக விட்டதும் வந்து நம்ம இதோடைய அவுட்லுக் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இதோடைய அவுட்லுக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.